வணக்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அந்த வேலையை நீங்களே செய்ய போகிறீங்க அப்படி வச்சுங்களேன். ஒரு மெக்கானிக் ஷாப்போ இல்லை கார்பென்டரி ஒர்க்ஸோ கேபினெட் ஒர்க்ஸோ என்னாச்சும் ஒரு வேலை அதை நீங்கள் சொந்தமாக செய்ய போகிறீங்களோ இல்லை கற்றுக்க போகிறீங்களோ, அந்த வேலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க போஸ்லாம் வந்து மாணவரியமாக பேசுவாங்க, ஏசுவாங்க. அந்த ஏசுறதெல்லாம் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஓகேயா? அப்போ தான் அந்த வேலையை நீங்கள் கற்றுக்க முடியும், சக்ஸஸாக வரவும் முடியும். ஓகே, என்ன அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம சின்ன பிள்ளை படிக்கும்போது கூட ஸ்கூலில் அடித்து தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே, சொன்ன மாதிரி பேச்சை கேட்டு நம்ம பழகிற பிள்ளை கிடையாது. நம்ம வந்து அதனால் அடித்து தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏபிசியாக இருந்தாலும் சரி, பாடங்கள் சரி, மெட்ஸாக இருந்து அடி வாங்கி தான் நம்ம பழகிறோம். அதே மாதிரி வேலைன்றது வரும்பொழுது நம்ம ஏசு வாங்கியோ தலை தட்டு வாங்கியோ டப்பலை விட்டு அடிச்சோ அதெல்லாம் இருந்து தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அதுலேருந்து தான் நீ முன்னேற முடியும். ஓகேவா? அதே சமயம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்காக குறைஞ்சபட்சம் 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும். அந்த 4 வருஷத்துலாம் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை கற்றுக்குவீங்க. அப்போ தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னுக்கு வரணும். குறைஞ்சது 3 வருஷத்துல 4 வருஷம் நீ கற்றுக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸை பற்றி ஒரு படி மேலே போய் நம்ம கற்றுக்க முடியும். இது வந்து என்னோடய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்னு. நான் ஸ்ப்ரேயராக இருக்கும்பொழுது ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இது எக்ஸ்பர்ட் ஆகணுனாக்கா 3 வருஷம் உனக்கு பிடிக்கும்னாரு. அப்போ நான் வந்து ஒரு 19 வயசு தான் எனக்கு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னு. பட் அந்த 3 மாதத்தில் வந்து ஐ பிகம் அ வெரி குட் ஸ்ப்ரேயர். அப்புறம் அவர் வேலை நின்று போயிட்டார். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எஸ் ஐ ஆம் அ வெரி குட் ஸ்ப்ரேயர். அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 3 மாதம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி கற்றுக்கிட்டேன். ஆனால் 3 வருஷம் கழிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது என்னென்ன டிஃபெக்ட் வரும், என்னென்ன டிஃபெக்ட் என்னென்ன மாதிரி சால்வ் பண்ணணும், இந்த டிஃபெக்ட் என்ன காரணம் அது காரணம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஸோ அதே மாதிரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எதாவது சரி, குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா தான் அந்த பிஸ்னஸ் வந்து மேக்ஸிமம் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேவா? நன்றி, வணக்கம். நான் தேவி ரமேஷ். மீண்டும் சந்திப்போம்.